வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த எலெக்ஷனோட மிக முக்கியமான எழுச்சிக்கு காரணமா இருந்தது விஜயோட என்ட்ரி அப்படின்னு சொன்னா மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். திமுக விசஸ் டிவிகே, இதுல மக்கள் ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் பல ஆண்டுகளாக ஆட்சி அனுபவம் கொண்ட டிஎம்கே, மற்றொரு பக்கம் மக்கள் பேராதரவு கொண்ட டிவிகே. இது வெறும் சாதாரண போட்டி மாதிரி தெரியல. அனுபவம் விசஸ் ஆவேசம் அப்படிங்கிற டேக்லைன் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. திமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் கட்சி மட்டும் கிடையாது, அது ஒரு மரபு ட்ரெடிஷனா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பல தசாப்த அனுபவம் கொண்ட ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாம தற்போதைய ஆளுங்கட்சி திமுக. வெல்ஃபேர் ஸ்கீம் மூலம் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மூளை முடுக்கு எங்கேயுமே அனுபவம் வாய்ந்த அரசியல் புள்ளிகளை கொண்ட ஒரு கட்சி. நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிஷனால அதிகமா தாக்குதலுக்கு ஆளாகிற ஒரு கட்சி திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். யூத் சைட்ல நிறைய கேள்விகள் எழுது இந்த கட்சிக்கு எதிர்க்கிறா. இது எல்லாமே திமுகக்கு எதிராக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் புது கட்சி, பெரிய இம்பாக்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ரசிகர் ஆர்மி இருக்கு. அதை தாண்டி யூத்தோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க இந்த தடவை அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டிவிகேயோட மிக பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபேன்ஸோட எமோஷன் தான். அவங்களோட தலைவர்களை கொண்டாடி தீர்த்துட்டாங்க இந்த எலெக்ஷன்ல. ஆனா ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான கட்சி அப்படிங்கிறது மக்கள் மனசுல இருக்க ஒரு முக்கியமான கருத்து. பூத் லெவல்ல இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இந்த குரல் ஒலிக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத ஒட்டிய துறக்கிற அன்னைக்கு தான் தெரியும். இது கண்டிப்பா ஒரு எல்லாருக்குமே என்ன சொல்றது, ஒரு வியப்பை தரக்கூடிய ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். டிஎம்கே ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிவிக்கு என்ன சொல்றாங்க, நாங்க சேஞ்சை கொண்டு வருவோங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாவே நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சி இந்த தடவை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த பக்கம் போய் மக்களோட தீர்ப்பு உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது 4ஆம் தேதி கண்டிப்பா தெரிஞ்சிடும். கிரவுண்ட்ல சிலர்கிட்ட கேட்டா சொல்றாங்க டிஎம்கே தாங்க சேஃபான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சோசியல் மீடியா பக்கம் டிவிகே தாங்க ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நினைவில் வைங்க, சோசியல் மீடியாவும் சரி, கருத்து கணிப்புகளும் சரி, பொட்டி திறக்கிற அன்னைக்கு எது உண்மை அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். இப்ப பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு முக்கியமான பேட்டிலா தான் அமைஞ்சிருக்கு. யார் ஜெயிப்பாங்கிறது ரொம்ப க்ளோஸா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போதா, இல்ல டிஎம்கே தான் எங்களோட சாய்ஸ் அப்படின்னு மக்கள் ப்ரூவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பா சொல்லிடும். ஃபேன் பேஸ் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படிங்கிறதையும் ரிசல்ட் சொல்லிடும். ஸோ 4ஆம் தேதி வரையும் நம்மளும் காத்திருக்க போறோம், எந்த பக்கம் மக்கள் தீர்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. நன்றி அன்பு தோழர்களே.